गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளைக்கு இப்போது குருமார்களின் பெருமை அப்படிங்கிறப்ப நாங்கள் இப்போது எங்கள் வீட்டில் 2018க்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க தியானம். எனக்கு இந்த சாமியார்கள் குரு அப்படின்னாவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆரம்பத்தில் எல்லாம் வேஷம், அதை சும்மா ஏதோ ஏமாத்து வேலை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் செய்யும்போது கூட தியானத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் நினச்சிக்கல. ஏதோ உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு அந்த கோவிட் டைமில் தான் எனக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அந்த கோவிட் டைமில் உண்டான அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதிலிருந்து நான் வெளியே வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த டைமில் எனக்கு ப்ரொஃபஸர் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆனார். அவங்க சொன்னாங்க, அவர் எனக்கு ரொம்ப நல்ல விதமாக கவுன்சிலிங் கொடுத்தாரு. நல்ல ஒரு மெடிடேஷன் கொடுத்து நான் என்னுடைய அந்த மனநிலையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அதில் இருந்து தான் என்னுடைய இந்த மெடிடேஷனாக ஆரம்பம். இந்த மெடிடேஷன் ஆர்ட்ஃபுல்னஸ் இதய நிறைவு தியான பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. ஹெட் ஆஃபீஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. மாஸ்டர் அவங்கள மொத்தம் 4 பேர் அதில் இருக்கிற. இப்போ 4வது மாஸ்டர் தான் இப்போ நடத்திட்டு இருக்கிறார். ஃபஸ்ட்டு லாலாஜி மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாபுஜி அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் சார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர், அவர் மெட்ராஸ்காரரு. இப்போ தாஜின்னு சொல்லிட்டு அவர் குஜராத்காரரு. அவர் இப்போ இந்த ஆர்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற தியானத்தை ரொம்ப நல்ல பிரமாதமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். உலகம் பூரா 125 தேசத்தில் இந்த ஆர்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மையங்கள் நிறைய இருக்குது. இந்தியா முழுவதும் எல்லா கிராமமாக போய் அவர் மெடிடேஷன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப அருமையான ஒரு மெடிடேஷன் நாங்கள் எங்களுடைய மாஸ்டர் எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம். இந்த பிறவியில் செஞ்ச ஒரு புண்ணியம் நான் நினைக்கிறேன். 2வது இன்னொரு குருமார் யாருன்னா நம்ம தினேஷ் யோகத்தில் யோக பயிற்சி அதுக்குண்டான இதெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு. அதில் உடம்பையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு மனசையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அவர் எல்லா விதத்துலேயும் நமக்கு பயிற்சி கொடுக்குறாரு. வெறும் யோகா மட்டும் இல்லாமல், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்களும் உங்களுக்கும் தெரியும். மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் எல்லாமே எல்லா விதத்துலேயும் உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான பயிற்சிகள்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அவருக்கும் எனக்கு குருவாராக கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய எனக்கு உண்டான ஒரு புண்ணியம் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப இதில் ஈடுபாட்டோடு செய்கிறது ஏதோ முற்பதிலே செஞ்ச ஒரு நல்ல கர்மாவாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம மாஸ்டர் இங்கே உடலுக்கு உண்டான அத்தனை பயிற்சிகளும் ரொம்ப அருமையாக கொடுக்குறாரு. இந்த வகையில் இந்த இதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்க